Daily. Taste the Daily. அக்கா, இளங்கோ, என்னாச்சு? செக்கப்க்கு வந்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன இளங்கோ, டாக்டர் என்ன சொன்னாங்க? பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க அண்ணி. நீங்க ரெண்டு பேரும் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் குட்டி பாப்பா வந்துரும். சரி, நீ என்ன இங்க? அது கத்தி குத்து பட்டுச்சுல, அந்த இடத்துல கொஞ்சம் வலி, அதான். இல்லையா? அக்கா, ஒண்ணும் இல்லக்கா, நார்மல் செக்கப்க்கு தான் வந்திருக்கேன். டாக்டர் முன்னாடியே சின்னதா ஒரு வலி இருக்கும்னு சொன்னாங்க, ஆனா வேற ஒண்ணும் இல்ல. சரி, வெயிட் பண்ணுங்க, நான் செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்னாவே போலாம். அண்ணி, இல்ல நீ, நான் ஆபீஸ் போகணும். சரி, ஆபீஸ் போகணும்னா நீ போ, நான் வேணா அக்காவை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். இல்ல நீ, வீட்ல அப்பாக்கு சமையல் அது இதுன்னு. சரி, கூட்டிட்டு போ. வாய் அண்ணி, வரேன் அண்ணி. வரோம். ரெண்டு பேரோட பார்வையுமே சரியில்லையே. இளங்கோ தயங்கி தயங்கி பேசுறான், யாழ்னியும் எதையோ மறைச்ச மாதிரி பாக்குறாளே. என்னவா இருக்கும்? இது வரைக்கும் இனியா கிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. நீ மட்டுமா? அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. சரி விடு, நம்ம நினைச்சது நல்லபடியா முடியட்டும். போனி இனியா நிக்க பண்ணிடுவோம். வா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க மேடம். டாக்டர் எங்க? டாக்டர் வாஷ்ரூம் போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. தேங்க் யூ. ஐயோ, அக்கா, அப்போ அக்கா உண்டாயிருக்காளா? ஐயோ கடவுளே, இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா இதையே என்கிட்ட சொல்லாம போனா. இளங்கோ வேற என்கிட்ட ஒரு மாதிரி தடுமாறி பேசினா. அப்போ இதுக்குதானா யாழ்னி அக்கா என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கானா? வா இனியா. ஹலோ டாக்டர். உட்காரு. டாக்டர், இது யாருது? இது இப்ப வந்துட்டு போன பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஆச்சு. அடடா, மறந்துட்டு போயிட்டா போல இருக்கே. ஒரு நிமிஷம் இனியா. நர்ஸ் டாக்டர், கொஞ்சம் வாங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். யாழினின்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கல்ல, அவங்க ரிப்போர்ட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. வெளியே இருக்காங்களான்னு பாருங்க. இல்லனா இதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி வந்து வாங்கிட்டு போ சொல்லுங்க. ஓகே டாக்டர். சொல்லு இனியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட். அதை ஏன் கேக்குற இனியா? அந்த பேஷண்டோட பேரு யாழினி. குழந்தை உண்டாகலன்னு முதல்ல வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கைனகாலஜிஸ்ட் இப்ப ஊர்ல இல்ல. சோ என்கிட்ட வந்தாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 10% தான் சான்ஸே இருந்துச்சு. என்ன கேட்டா அதுவே ரிஸ்க்னு தான் சொல்லுவேன். அந்த பொண்ணும் அவ புருஷனும் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்பிக்கைனா அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனா அது வீணாகல. மிராக்கிள் என்னன்னா, நாங்க சிரமம்னு நினைச்ச ஒரு விஷயத்த அந்த கடவுள் நிறைவேற்றி வச்சிருக்கான். இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. டாக்டர், என்னதான் சயின்ஸ் அது இதுன்னு இம்ப்ரூவ் ஆனாலும் நம்மளால முடியாத ஒண்ண கடவுள் ஈஸியா நடத்தி முடிச்சிடுறான். உண்மையிலேயே இது ஒரு மிராக்கிளான விஷயம்தான். அதுவும் நீ உண்டாயிருக்க மான்னதும் அந்த பொண்ணு முகத்துல இருந்து சந்தோஷத்தை பார்க்கணுமே. பாரு,
குழந்தை உண்டான சந்தோஷத்துல ரிப்போர்ட்டை கூட விட்டுட்டு போயிட்டாங்க. சரி அதை விடு. உனக்கு எப்படி இருக்கு? பெயின் எதுவும் வந்துச்சா? அது ஆமா டாக்டர், நேத்து கொஞ்சம் பெயின் வந்துச்சு. சரி உள்ள வா, செக் பண்ணலாம். Taste the Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.